மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மதுரையில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 1805 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்டங்களை மக்கள் பயன்பாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மதுரையில் இன்று கள ஆய்வு மேற்கொண்டுள்ளார். மதுரை எல்காட் தொழில்நுட்ப பூங்காவில் பின்னாகில் நிறுவனத்தின் திறன் மேம்பாட்டு மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். மதுரை மீனாட்சி கல்லூரியில் மேம்படுத்தப்பட்ட கணினி ஆய்வகத்தையும் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டுள்ள வண்டியூர் பூங்காவையும் திறந்து வைக்கிறார். மேலும் ஆங்கூரன் அறிவியல் மையம், பேரூராட்சிகளின் புதிய அலுவலக கட்டடம் மற்றும் கூட்டு குடிநீர் திட்டத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். சிவகங்கை மாவட்டம் சூரக்குளத்தில் நிறுவப்பட்டுள்ள மருதுபாண்டியர் சகோதரர்களின் திரு உருவ சிலையை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். இதனிடையே 214 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மதுரை தமுக்கத்தில் மாநில நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பெயரிலான புதிய மேம்பாலத்தையும் திறந்து வைக்கிறார். புதிய மேம்பால பணிகள் 2023 அக்டோபர் 30ஆம் தேதி தொடங்கப்பட்ட நிலையில் அனைத்து பணிகளும் முடிவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைக்கப்படுகிறது. இப்பாலத்தின் ஏறுதளம் தமுக்கம் தமிழெண்ணை சிலை பகுதியில் தொடங்கி கோரிப்பாளையம் சந்திப்பை கடந்து வைகை ஆற்றில் ஆல்பர்ட் விக்டர் பாலத்திற்கு இணையாக புதிதாக உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டு நெல்பேட்டை அண்ணா சிலை சந்திப்பில் இறங்கும் வகையில் 1305 மீட்டர் நீளத்தில் கட்டப்பட்டுள்ளது. தமுக்கம் முதல் நெல்பேட்டை அண்ணா சிலை வரை மொத்தம் 39 மேல்தள பணிகளில் அனைத்து மேல்தள பணிகளும் முடிக்கப்பட்டுள்ளன. தமுக்கம் முதல் கோரிப்பாளையம் சந்திப்பு வரை பாலத்தின் இடதுபுறத்தில் 7.5 மீட்டர் அகலத்திற்கு 2 வழித்தடமாகவும் வலது பகுதியில் 10.5 மீட்டர் அகலத்திற்கு 3 வழித்தடமாகவும் அமைக்கப்பட்டுள்ளது. சாலையின் எல்லையில் மழைநீர் வடிகால் மற்றும் பேருந்து நிறுத்தத்திற்காக தனி வழித்தடம் அமைக்கப்பட்டுள்ளது. தமுக்கம் முதல் அண்ணா சிலை வரை அணுகு சாலை, பாலத்தின் கீழ் இருபுறமும் பயனுறு சாலை அமைக்கப்பட்டுள்ளது. அத்தோடு பாலத்தின் பக்கவாட்டில் வர்ணம் பூசுதல், கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு, பரமபதம், பல்லாங்குழி உள்ளிட்டவைகள் பல வண்ணங்களால் வரையப்பட்டு மின் விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த புதிய மேம்பாலத்தால் போக்குவரத்து நெரிசல் குறைந்து பயண நேரமும் வெகுவாக குறையும் என்பதால் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.